ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 11th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோ வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர அதே நேரம் கரெக்டாக ஹீரோவுமே அவகிட்ட நீ தெசங் கூட பிரேக்கப் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் காமிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சரில் வந்துட்டு ஹீரோயின் அவனுடைய ஃபேனாக இருந்திருப்பா இல்லையா, அப்போ பார்த்தா ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ இருந்திருக்கும் போல. ஸோ அதை தான் இவன் வந்து கேட்டுட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூவில் ஹீரோ கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் டெபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க, அதுவும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பாட்டு எழுதுனதா அது நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே இவ தானே, ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். இது போல் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை ஒரு மழை பெய்கிற டைம்ல தான் பார்த்தேன். அவள் அழகாக சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து எனக்காக ஒரு கொடைலாம் கொடுத்தா, அதை என்னால் இப்போ வரைக்கும் கூட மறக்க முடியாது. அந்த டைமில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், மூச்சு விடுறது கூட நான் மறந்தேன்றத நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இருக்கேன். இவ அது எல்லாமே கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ரேடியோவில் உட்காந்துட்டு இருக்கவங்களும் அவங்க யாருன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் சீக்ரெட்னு சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறான். அதெல்லாம் இங்கே எஃப்எம் வழியாக கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தா அந்த பொண்ணு யாரா இருக்கும், ஆனால் யாரா இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல அவன் சொல்லிட்டு இருக்க பொண்ணே இவதான் சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா ப்ரெசென்ட்ல தான் காமிக்கிறாங்க. இந்த தெசங் பின்னாடி வந்துட்டு ஒரு ரகட் பொண்ணு சுத்திட்டு இருப்பா இல்லையா, அவ பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ வா அவங்க கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போக, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஃப்ரெண்டு இனியுக்கு இருக்கான்ல, அவன் சொல்லியிருப்பான் போல இது போல அந்த ரகட் பொண்ணு இருக்கால, அவன் வந்து இன்சோல பார்த்து பேசணுன்றதுக்காக அவளை கூட்டிட்டு போனா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால தான் ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிர போதும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவங்க இருக்க இடத்துக்கு தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க, ஹீரோயினை காணோம். இவன் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவளை தேடி அங்கிருந்து கிளம்பும் போது தான் கரெக்டாக பார்த்தா இனியுக்கு வரான். டேடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெசங் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டானா, ஸோ கண்டிப்பா அவன் பிரச்சனையை பார்த்துப்பான், நீ அமைதியா இருன்ற மாதிரி சொல்ல. எப்படிடா அமைதியா இருக்க முடியும், அவன் கூட்டிட்டு போய் அவளை எதுவும் அடிச்சிட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி இங்க ஹீரோ பதட்டமாக. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினையும் தெசங்கையும் தான் காமிக்கிறாங்க. தெசங் ஹீரோயின் அடிக்கல, ஆனா ஹீரோயின் தான் தெசங்க போட்டு சும்மா புரட்டி எடுத்துட்டு இருக்கா. அடிச்சுலாம் முடிச்சுட்டு நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன் பின்னாடி அந்த பொண்ணு சுத்துறான்றதுக்காக அவளை கலட்டி விட நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என் பின்னாடி சுத்திட்டு இருப்பியா, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. தெசங்க்கு ஒண்ணுமே புரியல. இரு இப்ப ஏன் நீ இவ்வளவு அவசரமா பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு புரியாது, உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தாலும் ஒரு ரகட் பொண்ணு, அவ இப்பதான் என்னை கூட்டிட்டு போய் பேசினா, ஏதோ அவன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ற காரணத்துக்காக தான் அவ தொல்லை தாங்க முடியாம நீ என் கிட்ட வந்து டேட்டிங் போலான்னு சொல்லி கூப்பிட்டியாமே, அது உண்மையா, இதுக்காக தான் இப்படி பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது அதுதானே உண்மை. ஸோ தெசங்களை பார்த்தா பதிலே சொல்ல முடியல, அவன் முழிக்கிறத பார்க்கும் போதே தெரியுது, அப்போ அது உண்மைதான் இல்லை, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒன்றுமே கிடையாது. நான் ஏதோ அப்போ அறியாப்புள்ளியாக இருந்ததுனால தெரியாதனமா உன்னெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஸோ இதனால இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒன்றும் கிடையாது, நீ என்னை கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போனவ. அப்புறமா தான் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்குறா. இப்போ இவ இருக்க வரைக்கும் ஓகே, இவளுக்கு எல்லாமே தெரியும், அதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ மறுபடியும் ஃபியூச்சருக்கு போயிட்டானா இங்கே இருக்க அந்த 19 வயசு ஹீரோயின் வந்துட்டு இவன் கிட்ட தானே பேச வருவா. ஸோ அதனால உஷாரா இங்கே பாரு, இதுக்கப்புறம் நானே கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட வந்து எனக்கு நம்ம பிரேக்கப் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு நீ தான் வேணும், அதனால என் கூட நீ மறுபடியும் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லி கேட்டாலும் நீ என் பக்கம் கூட வரக்கூடாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வான்லாம் பண்ணி விட்டு போறா. ஆனால் தெசங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு போல, அவன் ஃபீல் பண்ணிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவ பார்த்தா அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல, அப்படியே கெத்தா அங்கே பேசி முடிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக பார்த்தா அன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் இவளும் ஹீரோவும் பேசிட்டு இருந்த ரெக்கார்டு வந்துட்டு ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இவ இது இன்னுமா டெலிட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணுறதுக்காக வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது நிற்கும் போது தான் கொஞ்சம் பயத்தில் பின்வாங்க. கரெக்டாக ஹீரோ பார்த்தா அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். இவளும் யாரடா அதுன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு நீ தானே செல்ஃபிஷா இருக்கணும்னு சொன்ன, ஸோ நான் இனிமே யாரை பத்தியும் யோசிக்க போறது இல்லை, என்னை பத்தி மட்டுமே நான் யோசிக்கிறேன், அதனால எனக்காக கேட்கிறேன், நீ தெசங் கூட பிரேக்கப் பண்ணிருன்ற மாதிரி சொல்ல. இவ என்னன்னு புரியாம ஒரு காதல எச்சட்ட கழட்டும் போது கரெக்டா இந்த பக்கம் பிரேக்கப்னு ஹீரோ சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஐ லைக் யூன்னு சொல்லி அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோ சொன்னது இவளுக்கு காதல விழுந்துட்டு இருக்கு. அது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு இவ என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அங்க பஸ் வரவும் காத்துல வந்துட்டு ஹீரோயினோட முடி அசையும் போது அவன் நெத்தில அடிபட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டான். என்ன காயம் இதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல, அவங்க ப்ரொபோஸ் பண்ணதை இவ காதுல கேட்டுட்டா இல்லையா. ஸோ அந்த எம்பாரஸ்மெண்ட்ல இவன் எப்படா இதை சொல்லியிருப்பான்றது தெரியாம வந்த பஸ்ல ஏறி இவ பாட்டுக்கு போயிட்டா. ஹீரோ பேசினதை எதுவுமே கேட்காம அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்போ நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம், இவ இப்படி போறா பேசாமன்ற மாதிரி அவன் ஒன்றும் புரியாம நின்றுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவன் ஏன் இப்படி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லணுன்ற மாதிரி பார்க்கும்போது தான் அவ ஃபீல் பண்ணிலாம் ஒன்றும் அழுகல, வெங்காயம் உரிச்சிட்டு இருந்திருக்கா போல, அதனால தான் அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல அவனுடைய பாட்டி பார்த்துட்டு
ஏண்டி ஒரு வெங்காயம் உரிக்க சொன்னதுக்கா இப்படி அழுதுட்டு இருக்க, வேலை சொன்னா இப்படிதான் அழுவியான்ற மாதிரி கேட்கும்போது பாட்டி கண்ணெல்லாம் எரியுது அதனாலதான் அழுகிறேன்ற மாதிரி சொல்றா. சரி அழுகாத, அப்பனா இந்த வெங்காயத்தால வாயில கடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் பெருசா கண்ணு எரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாயில ஒரு வெங்காயத்தால எடுத்து வச்சு விடுவோம். இவ அதை தெரியாம கண்ணில் வர வச்சுக்கிறா, கண்ணு வர எரியுது, ஐயோ முடியல பாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அழுக. அடி பாவி, ஆனா இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. சரி நீ வெங்காயமே உரிக்க தேவையில்ல, அதை நானே பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு சமையல் பண்றதுக்காக ஆல்கஹால் மட்டும் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா தெசங் வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிலாம் விட்டு போயிருப்பா இல்லையா. ஸோ அவன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஃப்ரெண்டு பார்த்தா உட்காந்து நல்லா கட்டுன்னு சாப்பாடை கட்டிட்டு இருக்கான். தெசங் அதை பார்த்துட்டு, ஏண்டா இங்க ஒருத்தன் ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்கேன், நீ எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசாம நீ பாட்டுக்கு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா அது ஏன் பிரச்சனை கிடையாது, எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் அதே சைடு பார்த்தா ஹீரோவும் இன்யூக்கும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இன்யூக்கு வந்து ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்காடா, அவகிட்ட போயிட்டு உன்னோட ஃபீலிங்ஸை சொன்னா தேசங்க பிரேக்கப் பண்ணிருன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படிடா அவ ஒத்துப்பா, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப அதுக்கு என்னடா பண்ண சொல்ற, அவன் தான் உண்மையாவே அவளை லவ் பண்ணல, சும்மா யூஸ் தானே பண்ணிக்கிறான், அவன் சரியான பிளே பாயா இருக்கான், அதனாலதான் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியாமன்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் தெசங்க ஃப்ரெண்டு அவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களே, அதை வந்து ஹீரோ பார்த்துட்டான். தெசங்க பார்க்கும் போதே கடுப்பா வருது, அவனை போய் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டா தெசங்கோட ஃப்ரெண்டு பார்த்தா, சரி வீடு நீ இதுக்கப்புறம் பிளைண்ட் டேட்லாம் போடா மச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த வர ஹீரோ கேட்டுட்டா அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, பாத்தியா இன்சொல் பின்னாடி சுத்திக்கிட்டே இப்ப பிளைண்ட் டேட் வர போக போறானா, அப்பனா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எவ்வளவு கேவலமான இருப்பானா, இருடா அவனை போய் அடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தெசங்க அடிக்கலாம்னு சொல்லி போகும்போதுதான் தெசங்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு, அதான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டால, ஸோ இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, அப்பனா நீ பிளைண்ட் டேட் தானடா போய் ஆகணுன்ற மாதிரி சொல்ல இதை வந்து கரெக்டாக ஹீரோ கேட்டுட்டான். அந்த டைம்ல பார்த்து இங்க பின்னாடி பாருன்ற மாதிரி தெசங்கும் திரும்பி பார்க்க ஹீரோ அடிக்கிற மாதிரி வந்தவன், அப்ப உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாலான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டதுமே செம்ம குஷியாயிட்டான். அப்படியே போயிட்டு தெசங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு, அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாளா, செம்ம சூப்பர் போ, அப்பனா நீ பிளைண்ட் டேட்லாம் போ, நிறைய பொண்ணுங்களை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் செம்ம ஹாப்பியா அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இன்னுக்குலாம் ஒண்ணுமே புரியல, டே இருடா நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பார்த்தா வேகமா வந்துட்டு ஹீரோயினை தேடி தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா இப்பதானே சொல்லியிருப்பான் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ஒருவேளை நம்ம சொன்னதை கேட்டுதான் அவ பிரேக்கப் பண்ணிட்டாலோ போலன்னு சொல்லிட்டு இவனுக்கு குஷியாயிட்டு இருக்கு. அதனாலதான் அவளை தேடி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் ஹீரோயினுமே பார்த்தா அந்த வெங்காயம் அரிஞ்ச கண்ணெல்லாம் எரிச்சலோட அழுதுகிட்டே வெளியே வந்திருப்பா. இவன் பார்த்துட்டு, இவ என்ன இப்படி அழுதுட்டு இருக்கா, ஒருவேளை அவன் கூட பிரேக்கப் பண்ணதுனாலதான் இப்படி அழுகுறாளான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்னவன் கொஞ்சம் லைட்டா கடுப்பாகி அவகிட்ட தான் வரான். இங்க பாரு, அவன்லாம் உன்னுடைய அழுகைக்கு டிசர்வான ஆளே கிடையாது, அவன்லாம் ஒர்த்தே இல்லை, அவனுக்காகலாம் நீ ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது, எது அவனுக்காகவா, டே நான் வெங்காயம் உரிச்சண்டா கண்ணு எரியுதுன்னு அழுகுறன்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ போய் சொல்ற, எனக்காகலாம் நீ அப்படி சொல்ல வேணாம், கையில என்ன சரக்கு பாட்டிலா, அவன் கூட பிரேக்கப் பண்ணதுனால இப்ப நீ குடிக்க வர ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும் போது, ஐயோ இது எனக்கு குடிக்கிறதுக்கு இல்ல சமையலுக்குன்ற மாதிரி சொல்றா. பட் ஹீரோ வந்துட்டு நம்புற மாதிரி இல்ல, பொய் சொல்லிலாம் சமாளிக்காத, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவனுக்காகலாம் நீ இப்படி குடிக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, முதல்ல அதை கூடுன்ற மாதிரி போடுங்க. போகும்போது இவ பாத்துட்டு இருக்கா, ஐயோ அதை நான் குடிக்கிறதுக்கு இல்ல சமையலுக்கு பாட்டி வாங்கிட்டு சொன்னாங்க, தயவு செஞ்சு விட்டுருன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ விடுற மாதிரி இல்ல. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தெசங் கூட அவ பிரேக்கப் பண்ணதுனாலதான் ஃபீல் பண்ணி இப்படி சரக்கு அடிக்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா போலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டில புடுங்கி அதை ஓப்பன் பண்ணி கீழே ஊத்தலான்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் கதறா, வேணாம் கீழே எல்லாம் ஊத்திராத, பாட்டி வாங்கிட்டு சொன்னாங்க, அப்புறம் எனக்கு கொன்னே போட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஆனா ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, அதை ஓப்பன் பண்ணவும் போயிட்டான். அந்த டைம் தான் அந்த பக்கமா பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் இருப்பான் இல்லையா, அவன் சும்மா எதாச்சியா வந்திருப்பான் போல. ஸோ இப்போ கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் நின்று மாறி அந்த பாட்டில வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஹீரோ தான் வந்துட்டு வேணும்னே நம்ம தங்கச்சி கிட்ட வம்பளுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏன் தங்கச்சி கிட்டியாடா வம்பளுக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேர்லயே பறந்து வந்து ஹீரோ மூஞ்சிலேயே ஒன்று வைக்க ஹீரோ போய் கீழே விழுறான். அதோட அவன் கையில வச்சிருந்தான் இல்லையா சரக்கு பாட்டில், அது வேற மூடி ஓப்பன் ஆயிருந்திருக்கோமோ. இப்போ அதெல்லாமே வந்து ஹீரோ வாயிலே விழ 4 சொட்டு விழுந்ததுமே பையன் பார்த்தா மட்டையாயிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றது, 2 பேரும் சேர்ந்து அவனை தூக்கிட்டு வந்து ஹீரோயினோட வீட்டுல தான் படுக்க வச்சிருக்காங்க. இன்னும் பயபல மயக்கத்துல இருந்து தெரியல போல, அப்படியே அந்த சரக்கு அடிச்ச போதையில தான் அங்க படுத்திட்டு இருக்கான். ஹீரோயினோட அண்ணா பாட்டி எல்லாம் பார்த்துட்டு பாட்டி தான் கேக்குறாங்க, என்னடி ஏதோ 4 சொட்டு தான் குடிச்சான், நீங்க அதுக்கே என்ன இவன் இவ்வளோ மணி நேரம் தூங்கிட்டு இருக்கான், அப்புறம் ஃபுல் பாட்டில் குடிச்சிருந்தா அவ்வளோதான் போலியன்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் பாட்டி தெரியல, இவன் இந்த அளவுக்கு இப்படி வீக்கா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, எல்லாம் இவனாலதான்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணனை போட்டு திட்டிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு பாட்டியும், அவனா எப்ப எழுந்துக்கிறானோ அப்ப எழுந்துக்கிட்டோம், நம்மலாம் போய் தூங்குவோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வரல. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அங்கதானே மட்டையா விழுந்து கிடக்குறான். சரி இவன் எப்படா எழுந்துப்பான்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கா. சரி அவனை போய் பார்த்துட்டு வருவோன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா
அண்ணங்காரன் பார்த்தா ஹாலில் தான் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டேபிள் ஃபேனை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறா. என்ன ஃபேன் இவன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோ பாவம் ஃபேன் இல்லாம தூங்கிட்டு இருக்கானான்னு சொல்லி பார்த்தவ நைஸா அண்ணன் கிட்ட இருந்த ஃபேனை எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு வச்சு விடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு பக்கத்துல வச்சு அவனுக்கு காத்தெல்லாம் வர மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவன் தூங்குறத பார்த்துட்டு இவன் என்ன 4 சொட்டு குடிச்சதுக்கே இப்படி செத்த போன மாதிரி படுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லி இவ பார்த்துட்டு இருக்கும் போதுதான் செத்த போனோன்னு சொன்னது இவளுக்கு ஞாபகமே வருது. ஒருவேளை உண்மையாவே இவன் செத்துக்கிட்டு போயிட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து நெஞ்சிலெல்லாம் கையை வச்சு பாக்குறா. பார்த்தா ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. பரவாயில்ல பையன் உசுரோட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வேற கரெக்டா அவளுடைய கையை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலயே உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோக்கு வர லைட்டா கொஞ்சம் முழிப்பு வர மாதிரி இருக்கவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பட்டுன்னு கையை தட்டி விட்டுட்டு இவ பார்த்தா காட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. கரெக்டா அப்பதான் ஹீரோவும் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஃபீல் ஆகுது இவ்வளவு நேரம் யாரோட கையவோ நம்ம புடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பெருசா எடுத்துக்காம அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். பயங்கரமா தலைலாம் வலிக்குது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போதுதான் என்ன நடந்துச்சுன்றதுலாம் ஞாபகம் வருது. பையன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். அவன் முன்னாடி மானமே போச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போலான்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போதுதான் கீழே கட்டலுக்கு அடியில இருந்து பார்த்தா முடி மட்டும் ஹீரோயின் தானே படுத்துட்டு இருக்கா. அவளோட முடி வந்துட்டு தெரியுது. அது பார்த்த உடனே ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னது இது முடின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா ஹீரோயின் தான் கீழே. பார்த்த உடனே ஒரு செகண்ட் இவனுக்கு அல்லு இல்லை அப்படியே கத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா ஹீரோயின் வந்து அவன் வாயை போத்திட்டா. தயவு செஞ்சு கத்தி கித்தி மாட்டி விட்டுறாதன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவளை க்ளோஸ்லயே பார்த்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா இல்ல ஃபேன் உனக்கு இல்ல உனக்கு வேர்த்து கொட்டுன்றதுக்காக தான் எங்க அண்ணன் கிட்ட இருந்து ஃபேன் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்காக வந்தேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ தயவு செஞ்சு கத்தி கித்தி மாட்டி விட்டுறாத. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எழுந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்து கரெக்டாக ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு கதவு திறந்துட்டு உள்ள வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கண்டிப்பா அண்ணன் தான் போச்சு இப்போ நம்ம மாட்ட போறோன்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ தான் நீ ஒன்றும் பயப்படாத பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி அவளை மறைச்சு உள்ள படுக்க வச்சுக்கிறான். ஆனால் அண்ணங்காரனும் உள்ள வந்து பார்த்துட்டு இவன் என்ன லூஸ் மாதிரி பெட் இருக்கும் போது கீழே படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தவன் அவன் பாட்டுக்கு சரி பெட்டு காலியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே குளிர்ற மாதிரி இருக்கவும் பயங்கரமா குளிர்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்க பெட்ஷீட்டை போடுங்களான்னு சொல்லி போனான். பெட்ஷீட்டை போடுங்கன்னா தான் 2 பேரும் மாட்டிப்பாங்களே. ஸோ ஹீரோ டைட்டா பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிறான். விடவே மாட்டேங்கிறான். அண்ணனும் இவன் என்ன தூங்கும் போது கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். பெட்ஷீட்டை விட்றான்னு சொல்லிட்டு இழுத்து பாக்குறான். பட் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. முடிஞ்சா இழுத்து பாருடான்னு சொல்லிட்டு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கவும் வாய்ப்பே இல்லாம அண்ணனே கொஞ்சம் லைட்டா டயர்டாகி அட போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டு போய் படுத்துடுறான். கொஞ்ச நேரத்துலயே ஹீரோயினும் அவன் தூங்கிட்டானான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக கொஞ்சம் பெட்ஷீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா இருக்காங்களா. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் 2 பேரும் அப்படியே கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கும் போதுதான் இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு சவுண்டு. பார்த்தா அண்ணன் தான் முழிச்சு பார்த்துட்டான் போல. இவங்க பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஹீரோயினும் நம்ம ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு தூக்கத்திலே நடந்துட்டு இந்த ரூம்குள்ள வந்துட்டோமோ அப்படிதான் இருக்கும் போல நம்மளும் போயிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போகும்போது அந்த அளவுக்கு அண்ணங்கார என்ன பேக்காவா இருப்பான். இருடி உனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஹீரோ பார்த்தா எங்க அவளை அடிச்சிட போறான்னு சொல்லிட்டு அண்ணங்காரனை போவே விடாம புடிச்சு வச்சுக்கிறான் டைட்டா. அப்படியே கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஃப்ரெண்டு ஜோ உள்ள வரா. எதுக்கு இப்ப நீ புலம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது எல்லாம் அவனாலதான். அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணா தெரியுமான்ற மாதிரி கேட்க யாரு சஞ்சய்வான்ற மாதிரி கரெக்டா கேட்டுடுறா. எப்படி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு அது முன்னாடியே தெரியும். அவன் அது பண்ணலனா தானே அதிசயம். ஏன்னா நீ தான் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும் போது நான் எப்போ அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. நல்லா யோசிச்சு பாரு உனக்கே தெரியல நீயா தான் அவன் கிட்ட போய் பேசின. இப்ப பாரு கிளாஸ் எல்லாம் கூட கட் அடிச்சுட்டு அவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்த. இப்படி இருக்கும்போது அப்ப யாருதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பா. அவன் கரெக்டா தானே பண்ணிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ அதுக்கெல்லாம் வேற ஒரு காரணம் இருக்கே. அது புரியாம இவன் இப்படி பண்ணானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இவன் இங்க புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோயினால அடுத்து படிக்க கூட முடியல. ஸ்டடி ரூம்க்கு வந்து கூட படிக்காம அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வர அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ப்ரப்போஸ் பண்ணதை கேட்டிருப்பால. ஸோ அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் பார்த்தா அந்த இடத்துக்கு படிக்கிறதுக்காக வந்திருப்பான் போல. ஸோ ஃப்ரெண்டு பார்த்துட்டு அங்க பாருன்ற மாதிரி சொல்லுவோம் தான் இவளே பாக்குறா. சஞ்சய் நீ எப்படி இங்க வந்தேன்ற மாதிரி இவ ஷாக் ஆக ஹீரோவும் பார்த்தா நீயான்ற மாதிரி ஷாக் ஆகுறான். ஆனா அவன் தெரிஞ்சு இவங்க இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஏன் இப்படி ஷாக் ஆகுறான்னு சொல்லி பார்த்தா இனியும் இருக்கான்ல அவன் தான் அட்வைஸ்ன்ற பேர்ல சொல்லியிருப்பான். அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதுக்காக நீ அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அவகிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ ஒன்னதான் கேவலமா நினைப்பா. அதனால நீ என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கூலா ஆக்ட் பண்ணு. அப்பதான் அவளுக்கு பெருசா சந்தேகம்லாம் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனாலதான் ஹீரோவும் பார்த்தா நான் இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
உன்னை பார்க்கவா வந்திருக்கேன், வாயை மூடிட்டு பாடின்ற மாதிரி சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டு இவன் பார்த்தா படிக்காம உட்காந்து அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணல. ஆனால் ஃப்ரெண்டு ஜோ இருக்கா இல்லையா, அவனாலாம் நோட் பண்ணிட்டா. நீங்கள் படிக்கிற லட்சணம் என்னன்னு எனக்கே தெரியுதுடான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயினுக்கு தான் கால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்பரை வச்சுட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, ஆமாம்ல அவளுடைய ஃபோன் காணோன்னு சொல்லியிருந்தாலே, அப்புறம் எப்படி கால் பண்ணால் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதே தான் அவன் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டு வேற ஹீரோயின் ஒரு பொம்மை கொடுத்துருப்பாள் அவனுடைய பர்த்டேக்கு, அது மேலே படுத்துட்டு இருக்கவும் அதை பார்த்து உடனே கடுப்பாயிட்டு அந்த பொம்மையை வந்து பிடிங்கி வச்சுக்கிறான். அவளே போயிட்டா. பொம்மை ஒன்று தான் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த பொம்மையை அவள் தானே எனக்கு கொடுத்தா, அதனால நான் இதை எடுத்துகிட்டு போய் பாவக்கிட்டே கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் 2 பேரும் பார்த்தா ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஸோ அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ரிப்போர்ட் கார்டெலாம் பார்த்துட்டு, நீ என்ன ரேங்க்ல இவ்வளோ கடைசியில் இருக்க, இப்படியெல்லாம் படித்தா வேலைக்கே ஆகாது, நீ தானே எக்ஸாம்லாம் இருக்குது அதில் மார்க் நான் நல்லா எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ நீ இப்படியே படிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, அதனால நீ இனிமேல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கணும், அப்போ தான் உன்னால் நல்ல ரேங்க் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ தானே எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்ன, அப்போ நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பையன் படிப்பில் அவ்வளோ மட்டமாக இருக்கான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு இவ பேசிக்கிட்டே இவனை எப்படிரா படிக்க வைக்கிறதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு தெரியாதனமா பார்த்தா சூடான சாப்பாடு எடுத்து வாயில போட, அதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு சரி சரி இந்தா துப்புன்ற மாதிரி சொல்லிட்டு கையை நீட்டிட்டு இருக்கான். பட் அது இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கவும் சாப்பாடை பார்த்தா சூடா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முழுங்கிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து அவளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்தா அங்கே இருக்க டிவியில் பார்த்தா ஒலிம்பிக்ல வந்துட்டு ஏதோ ஒரு பேஸ்பால் கேம் வந்து நடக்க போகுது போல. ஸோ அதுக்கான மேட்ச்லாம் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா 2 பேருமே கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கவும் ஹீரோயின் உடனே என்கிட்ட கொடை இருக்கு நான் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது கொடையை வந்துட்டு மறந்து ஸ்டடி ரூம்லேயே விட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஐயோ நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நிற்க. ஹீரோ உடனே பரவாயில்ல என்கிட்ட கொடை இருக்கு, அதையே 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கொடையில தான் இப்போ 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட கை வர இவ கொய்யோட கொஞ்சம் லைட்டா டச் ஆக இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே அவனையே பார்த்துட்டு நடந்து வர முன்னாடி இருக்க கம்பத்தை பார்க்காம அதில் இடிக்க போகும்போது ஹீரோ வந்துட்டு நல்ல வேலையா பிடிச்சி இழுத்துட்டான். நீ எங்க பார்த்துட்டு வரேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா ஹீரோ அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சதுல இருந்தே இவளால் அவன் கிட்ட சரியாவே பேச முடியல. அந்த டைம்னு பார்த்து இப்போ ஹீரோ பார்த்தா நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன் அதுக்கு நீ ஓகே சொல்லுவியான்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு புரியல இவன் என்னத்தை கேட்க போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பெருசா ஒன்றும் இல்லை, அதான் பேஸ்பாலோட ஃபைனல் மேட்ச் நடக்க போகுதுல்ல, அன்னைக்கு வந்து நம்ம சீரப் பண்றதுக்காக நம்ம 2 பேரும் போகலாம், அப்போ நீ என் கூட வருவியான்ற மாதிரி கேட்கும்போது இவ யோசிக்கிறா. ஏன்னா நார்மலாக கூப்பிட்டு இருந்தா போயிருந்திருப்பான். பட் இப்போதான் இவளுக்கு தெரிஞ்சிருச்சுல அவனுக்கு வந்துட்டு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுக்கப்புறமும் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்மளும் எங்க மனசு மாறிடுவோமோன்னு சொல்லிட்டு இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்ற மாதிரி சொன்னவ நீயும் தான் படிக்கணும், ஆல்ரெடி நீ எடுத்து வச்சிருக்க ரேங்க் எல்லாம் பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை நீ பாஸ் பண்ணுறதுக்கு, ஸோ நீயும் படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு வந்து கடுப்பாக இருக்குது. அப்போ நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா என் கூடன்ற மாதிரி கேட்க வாய்ப்பே இல்லைப்பா, நானும் படிக்கணும் நீயும் படி, 2 பேருமே போக வேணான்ற மாதிரி சொல்கிறா. சரி இப்போ நான் என்ன பண்ணா நீ வருவேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே அப்போனா நான் இங்கிலீஷில் உனக்கு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்ல அது ஃபுல்லாக நீ படிச்சுட்டு நாளைக்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பாக வரேன்ற மாதிரி சொல்லுவோம். அதை கேட்ட உடனே ஹீரோ வந்துட்டு ஓகே நானே படிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பா போல, கண்டிப்பாக ஒரே நாள் அதை அவன் படிக்க மாட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ இதை சொல்லியிருப்பா. ஆனால் அவன் அசால்ட்டாக நான் படிச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருந்தாலும் நீ முதல்ல படி அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வீட்டு பக்கமாக வந்தா. அங்கே தெசங் வந்துட்டு இவளை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இப்போ பார்த்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. தெசங்க்கு ஹீரோ கூட இவளை பார்க்கும்போதே கடுப்பாக தான் இருக்குது. உடனே வந்தவன் இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும், அதான் மழையே நின்றுச்சுல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கொடைன்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ டென்ஷன் ஆகி அப்படியே கொடையை மடக்கி ஓரமாக வைக்கிறான். ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி தெசங் கிட்ட கேட்கும்போது உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், தனியாக உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி கூப்பிடுறான். அதெல்லாம் என்னால் முடியாது, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்ற மாதிரி இவ சொல்ல. இல்லை தனியாக தான் பேசணும் வான்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஹீரோ பார்த்தா முன்னாடி வந்து நின்றுட்டு அதான் அவள் வரலன்னு சொல்கிறாள். அப்படியே அவளை ஃபோர்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி கேட்குறான். அது எங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிறது, நீ தேவையில்லாமல் நடுவில் வராதன்ற மாதிரி சொல்லவும் நான் அப்படி தான் வருவேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறா. எப்பா அடே அமைதியாக இருங்க நான் வரேன் நீ வா நம்ம போய் பேசிட்டே வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகி போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்கிறா. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது இன்னைக்கு சொல்லியிருப்பான்ல எப்பயுமே நீ கூலாக தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால உடனே கையை விட்டுட்டு ஒன்றும் இல்லை போய் பேசிட்டு வா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முதல்ல வீட்டுக்குள்ளே வந்துடுறான்.
ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டோமோ, பேசாமல் கூடவே போயிருந்துருக்கணுன்ற மாதிரி இவனுக்கு மண்டை காய்ச்சலாக இருக்குது. என்னடா அவங்க பேசிக்க போகிறாங்கன்றது தெரியாமல் இவன் இந்த பக்கம் மண்டியை பிச்சுக்கிட்டு நிற்க, அப்படியே இந்த பக்கம் தெசங்கியும் ஹீரோயினையும் தான் காமிக்கிறாங்க. தெசங்க வந்துட்டு, சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு உண்மையாகவே உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நீ என்னை ஏற்றுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கால்லெல்லாம் விழுந்து கெஞ்ச, ஹீரோயினும் பார்த்து அவன் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக தான் தெரியுது இதெல்லாமே வந்துட்டு ஹீரோவோட இமேஜினேஷன், இப்படியெல்லாம் நடந்துட்டா என்னடா ஆகுறதுன்ற மாதிரி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. பட் அதை யோசிச்சு பார்க்கும் போதே அவனுக்கு பயமா இருக்கு, நம்ம பேசாம போய் பார்த்துருவோமா, அவங்க என்ன பேசுறாங்கன்றத நம்மளே போய் கேட்டு வந்துருவோமான்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம இவங்க பதட்டமா நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே மறுபடியும் வந்துட்டு உண்மையாவே தெசங்கும் ஹீரோயினும் பேசிக்கிறத தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. தெசங்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ரொம்ப சாரின்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா சாரியாச்சும் கேட்குறியே, நீ அது கூட கேட்க மாட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கையில் என்னது அது நான் கொடுத்து போகும்போது தானே, அதை திருப்பி கொடுத்துட்டு போகிறதுக்காக தானே வந்தேன், அது கூடுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆனால் தெசங்க வந்துட்டு, இல்லை இந்த பொம்மையை கொடுத்துட்டு போகிறதுக்காகலாம் வரல, இது ஏன் கிட்டே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தானே கிஃப்டாக கொடுத்தேன், அதே இப்போ நம்மளுக்குள்ளே பிரேக்கப்பே ஆயிடுச்சு, அப்புறம் இதுக்கு உனக்கு நான் கொடுத்த பொம்மை அதை கூடுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அதை பிடிங்கி விளையாடிட்டு இருக்கும்போது தான் அதுக்குள்ளே இருந்து பார்த்தா ஏதோ ஒரு ரெக்கார்டர் இருந்திருக்கும் போல. அதில் ஹீரோயின் தான் வந்து அதை பேசி வச்சிருக்கா. அதாவது சின்ன வயசு அந்த 19 வயசு ஹீரோயின் பேசி வச்சிருக்கா, இது போல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு. அது இப்போ தெரியாதனமாக ஆன் ஆகிருவோம், அவ்வளோதான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, எனக்கு எதிரி நானே தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறத போய் கேட்டே ஆகணும்னு சொல்லி பரபரப்பாக இருக்குது. ஆனால் வெளியே போக முடியல, ஏன்னா அப்பா பிடிச்சி உட்கார வச்சு செடியை நடலாம் ஹெல்ப் பண்ணிடான்ற மாதிரி சொல்லிட்டாரு போல. அதனால அவங்க கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாமல் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதும் புரியாமல் இவன் பாட்டுக்கு எப்படா ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கா. அப்பா பார்த்தா எங்கள் செடியை பற்றி புராணமாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஹீரோயின் வந்துட்டாளா, அவ ஏன் இன்னும் வரல, 2 பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக அதை பற்றி மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் பார்த்தா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டா போல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாகவே இருக்கு. பரவாயில்ல அவள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட திரும்பி பார்க்குறாரு. அப்பா பயங்கரமாக கத்துறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா இவன் செடியை நட்டு வைக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருந்த செடியை பிடுங்கி எடுத்துட்டான் போல கையோட. அதை பார்த்துட்டு இவர் இங்கே அடிச்சிட்டு இருக்க, சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் இப்போ தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு வழியாக ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அவகிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்கிட்டான் போல. அதனால இப்போ அதோட தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு வரும்போதெல்லாம் ஒரே ஞாபகமாக இருக்கு. ஹீரோயின் கூட ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பான்ல, அவனுக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவன் மருந்தெல்லாம் போட்டு விட்டுருப்பா, கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அவன் பர்த்டே அப்போ கூட அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாள். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு போல. ஏன்னா அவன் தான் இப்போ உண்மையாகவே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. ஸோ அதனால அதையெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே அவன் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்கில் வந்துட்டு பால் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் அதை எடுக்கிறதுக்காக ரோடுக்கு வருவோம். இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குட்டி பையன் மேலே வண்டியை ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை வளைக்க, அடுத்து பார்த்தா இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல. ஸோ கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, நான் இது போல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அது கேட்கும் போது தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவ 19 வயசில் இருக்கும்போது இதே மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ட்ரிப்புக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ இவ என்ன பண்ணியிருப்பான்னா, அப்படிலாம் நீங்கள் போகக்கூடாது, அப்பா இறந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ட்ரிப்புலாம் ரொம்ப முக்கியமா, அதோட நீங்கள் ட்ரிப்புக்கு போகல பிளைண்ட் டேட்டுக்கு தானே போகிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது, நான் அதுக்கு விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பா. அதனால அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதெல்லாம் இவ பார்த்துருப்பாள். ஸோ இந்த வாட்டி அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ பார்த்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வாங்க, வீட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும், கண்டிப்பாக நீ வீடெல்லாம் பார்த்துக்க மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சமைச்சு சாப்பிட்டு எப்படியாச்சும் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா இவ வந்துட்டு அவள் யார் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பார்க்கும்போது தான் அன்றைக்கி ஒருத்தர் வந்து அவங்கள வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஹக்லாம் கூட பண்ணிட்டு போயிருப்பார் இல்லையா, அவர் கூட தான் போகிறாங்க. அதை இவ பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவர் கூட தான் அம்மா போக போகிறாங்கன்றது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அனுப்பி வைக்கிறா. அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட வெளியே போனோன்னா அவள் தான் நீ வந்து ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருப்பாள். அதனால பையன் பார்த்தா மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு. டயர்டாக வேற இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவள் கூட வெளியே போகணும்னா படிச்சு தானே ஆகணும். ஸோ அதனால இவன் இங்கே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா, இது போல செப்டம்பர் 1ஆம் தேதி வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு மட்டும் கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, அங்கே இருக்க போலீஸ்கார் இவளை பார்த்துட்டு பைத்தியம் நினச்சிக்கிறாரு. ஏன்னா எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லாமல் இப்படி வந்து சொன்னால் எல்லாருமே பைத்தியம் தானே நினைப்பாங்க. ஸோ அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது, இந்த சாக்லேட்டை வச்சுட்டு வீடு போய் சேருன்ற மாதிரி சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்காம அவர் சாக்லேட்டை கொடுத்து அனுப்பிவிட,
இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது தான் இவளுக்கே தெரியுது. என்ன நடக்க போகுதுன்றதுலாம் இவளுக்கே ஞாபகம் இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க அப்படியே புலம்பிட்டே போக அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீரோயினோட வீட்டில் பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க டிவி பார்த்துக்கிட்டே வீட்டில் உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுது. இவங்களும் எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் இருந்து யாருமே பேசலை. ரொம்ப நேரமாக பாட்டியும் வந்துட்டு யார் அதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே பேசுகிற மாதிரி தெரில. எவன்டா அது பைத்தியக்காரன்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கரெக்டாக ஃபோனை வைக்க போகும்போது தான் அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஹலோன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஃபோனை ஒருத்தர் எடுத்து வச்சிருந்தான் இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவர் சைக்கோ கில்லர், அவன் தான் அது. அவன் இப்போ என்கிட்ட இந்த ஃபோன் கிடச்சிது, அதுலேருந்து தான் நான் இந்த நம்பரை எடுத்தேன். அது யாரோட ஃபோனுன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அது என் பேத்தியோட ஃபோனு தான், அது இப்போ உங்ககிட்ட தான் இருக்கா, அது உங்களால் இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா, இல்லைனா நீங்கள் இருக்க எடுத்து சொல்லுங்கள், நானே வந்து அதை வாங்கிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் உடனே இல்லையே அது என்னால் முடியாது, ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கேன், அதனால நான் வந்து கொடுக்குறதுனா கஷ்டம் தான், உங்களையும் அவ்வளோ தூரம் வர சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் வழி இருக்குமான்ற மாதிரி கேட்கும்போது பாட்டி உடனே பேசாமல் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா, நான் எங்கள் வீட்டோட அட்ரஸை தரேன், நீங்கள் அதுக்கு கொரியர் மட்டும் அனுப்பி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல அது கேட்டோன்னே இவன் பார்த்தா லைட்டாக கொஞ்சம் சைக்கோத்தனமாக சிரிக்கிறான். ஏன்னா அந்த அட்ரஸ்க்காக தான் இப்படி ஒரு பிளானையை போட்டு பேசியிருப்பான் போல. அதுக்கேற்ற மாதிரி பாட்டி வாண்டடாக வந்து அட்ரஸை கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டிக்கவும் இவனும் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நீங்கள் அட்ரஸை சொல்லுங்க நான் அங்கே கொரியர் பண்ணி விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்க. இதோட இந்த ட்ராமாவோட 11th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.